ஓம் சாந்தி. ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம், தேதி 5/11/2024. मीठे बच्चे, ड्रामा की श्रेष्ठ नॉलेज तुम बच्चों के पास ही है. இனிமையான குழந்தைகளே, டிராமாவினுடைய உயர்ந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களிடம் மட்டுமே இருக்கிறது. तुम जानते हो ये ड्रामा हूबहू रिपीट होता है. இந்த நாடகம் அப்படியே மீண்டும் நடக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். கேள்வி: प्रवृत्ति वाले बाबा से कौन सा प्रश्न पूछते हैं? बाबा उन्हें क्या राय देते हैं? இல்லறத்தில் இருக்கிறவங்க பாபா கிட்ட என்ன ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதற்கு பாபா என்ன ஆலோசனை கொடுக்கின்றார்? பதில்: कई बच्चे पूछते हैं பாபா ஹம் தந்தா கரே. நிறைய குழந்தைங்க, அதாவது இல்லறத்தில் இருக்கிறவங்க பாபா கிட்ட கேட்குறாங்க, பாபா நாங்க தொழில் செய்யவா, அதாவது வியாபாரம் செய்யவா? பாபா கேத்தே, பச்சே தந்தாபல் கரோ லேக்கின் ராயல் தந்தா கரோ. பாபா சொல்றாங்களா, குழந்தைங்களே தொழில் செய்யுங்க, ஆனா ராயலான தொழில் செய்யுங்க. பிராமன் பச்சே சீச்சி தந்தா शराब सिगरेट बीड़ी आदि का नहीं कर सकते, क्योंकि इनसे और ही विकारों की खींच होती है. பிராமண குழந்தைங்க சீச்சியான தொழில், அதாவது ட்ரிங்க்ஸு, சிகரெட், பீடி இது போன்ற வியாபாரம் செய்ய முடியாது. ஏனென்றால் இதன் மூலமாகவே மற்ற விகாரங்கள் இழுக்கப்படுகின்றது. ஓம் சாந்தி. रूहानी बाप रूहानी बच्चों को समझा रहे हैं. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். अब एक है रूहानी बाप की श्रीमत. இப்போது ஒரு பக்கம் ஆன்மீக தந்தையோட ஸ்ரீமத், दूसरी है ராவன் की असुरी मत. இன்னொரு பக்கம் ராவணனுடைய அசுர வழிமுறைகள். ஆசுரி மத் பாப் கி नहीं कहेंगे, அசுர வழி பாபாவுடையதுன்னு சொல்ல முடியாது. ராவன் கோ பாப் தோ नहीं कहेंगे ना, ராவணனை அப்பான்னு சொல்ல மாட்டோம்ல. பாப் மில்தே ஹி ஹே சம்பத்தி கே லியே. அப்பா கிடைக்கிறதே எதுக்காக? சொத்துக்காக தான். ராவன் சே தோ और ही சம்பத்தி கம் होती जाती है. ஆனா ராவணன் மூலமா சொத்து செல்வம் என்ன ஆயிட்டே தான் இருக்கும், குறைஞ்சிட்டே தான் இருக்கும். ईश्वरीय मत कहाँ ले जाती है और आसुरी मत कहाँ ले जाती है, ये तुम ही जानते हो. ஈஸ்வரிய வழிமுறைகள் உங்களை எங்க அழைச்சிட்டு போகுது, அதே அசுர வழிமுறைகள் உங்களை, அதாவது அந்த கொள்கைப்படி நடக்கிறப்ப அது உங்களை எங்க கொண்டு போய் விடுதுங்கிறத நீங்க தான் தெரிஞ்சிருக்கீங்க. புருஷோத்தம் சங்கம் யுகா பி டைம் ஹேனா பூரா அக்யூரேட். புருஷோத்தம சங்கம யுகத்தோட நேரம் இருக்கு இல்லையா, அது மிக துல்லியமானது. ड्रामा बड़ा अक्यूरेट चलता है और बहुत वंडरफुल है. டிராமா ரொம்ப அக்யூரேட்டா நடக்குது, மேலும் இது அதிசயமானது. ஷராப் சப் விகாரோं को खींचती है. அதாவது ட்ரிங்க்ஸ், சாராயம் போன்ற அந்த பொருட்கள்லாம் என்ன பண்ணுது, மற்ற விகாரங்களை இழுத்துட்டு வந்துடும். கிஸ்கோ ஷராபி பனானா ये धंधा अच्छा नहीं है. பிறரை குடிக்க வைக்கிறது, நீங்க அதை விற்கிறீங்கன்னா அதை வாங்கி குடிக்கிறாங்க, அப்ப இந்த தொழில் நல்லது கிடையாது. பாப் ராய் தேங்கே யுக்தி से ये धंधा चेंज कर लो. பாபா ஆலோசனை கொடுக்கறாரு, யுக்தியா இந்த தொழிலை மாத்திடுங்க. नहीं तो ऊंच पद पा नहीं सकेंगे, இல்லைன்னா உயர்ந்த பதவி அடைய முடியாது. பாப் समझाते हैं इन सब धंधों में है नुकसान. பாபா புரிய வைக்கிறார், இந்த மாதிரி தொழில்ல உங்களுக்கு நஷ்டம் தான் கிடைக்குது. பிகர் அவினாஷி கியான் ரத்னோக்கே தந்தேக்கே. அழிவற்ற ஞான ரத்னங்களுடைய தொழிலை விட மற்ற தொழில் எல்லாம் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. பல் ஜவஹராத் கா தந்தா கர்த்தே தே, பரந்து ஃபாய்தா தோ நீ ஹுவானா. இவர் கூட வைர வைடூரியங்களுடைய வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தார், ஆனா அதுல எந்த லாபமும் இல்லை. கர்க்கே லக்பதி பனே, வேணும்னா அவர் ஒரு லட்சாதிபதியா இருந்தாரு. இஸ் தந்தே சே கியா பன்தே ஹே. ஆனா பாபாவுடைய இந்த தொழில் மூலமா நம்ம என்ன நிலை அடைகிறோம்? பாபா பத்ரோமே பி ஹமேஷா லிக்தே ஹே பத்மா பதம் பாக்யசாலி. பாபா கடிதம் எழுதுறப்ப கூட என்ன எழுதுறாரு? பத்மா பதம் பாக்யசாலி. சோபி 21 ஜென்மோं के लिए बनते, அதுவும் 21 ஜென்மத்துக்கு ஆகிறோம். अपनी जांच करनी है,
हमारे में कोई आसुरी गुण तो नहीं है. தன்னை சோதனை பண்ணணும். எனக்குள்ள எந்த அவகுணங்கள் அசுர குணங்கள் இல்லைதானே. ये बाबा भी जानते हैं. हमने अपना ये शरीर रूपी मकान किराए पर दिया है. இந்த பாபாவுக்கு தெரியும் நான் என்னுடைய ஷரீரம் என்ற வீட்டை வாடகைக்கு கொடுத்துருக்கிறேன். என் மக்கான் என்ன, இது வீடு தானே. இஸ்மே ஆத்மா ரேத்திய, இதில் தான் ஆத்மா வசிக்குது. ஆகையால ஷரீரம் வீடு. हमको बहुत फकूर रहता है, भगवान को हमने किराए पर मकान दिया है. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்றாரு பாபா. என்ன பெருமையா இருக்கா, நான் பகவானுக்கே என்னோட வீட்டை வாடகை கொடுத்துருக்கிறேன். ड्रामा प्लान अनुसार और कोई मकान उनको लेना ही नहीं है. ड्रामाவோட பிளான் படி வேற எந்த வீட்டை அவர் எடுத்துக்க மாட்டார். கலப் கலப் ये मकान ही लेना पड़ता है. கல்ப கல்ப இந்த வீட்டை தான் அவர் எடுத்துக்கணும். इनको तो खुशी होती है ना. அப்ப இவருக்கு எவ்வளோ குஷி இருக்கும் இல்லையா. परंतु फिर हंगामा भी कितना मचा. ஆனா குஷி மட்டுமா, எவ்வளோ போராட்டத்தை அவர் சந்திக்க வேண்டி இருந்தது. ये बाबा हंसी में कब बाबा को कहते हैं, बाबा आपका रथ बना तो हमको इतनी गाली खानी पड़ती है. ஆகையால இந்த பாபா, பிரம்மா பாபா நகைச்சுவையா சிவ பாபா கிட்ட சொல்லுவாராம், பாபா உங்களுக்கு ரதமானாலும் ஆனே பாருங்க, எவ்வளோ பேற்ற நான் திட்டு வாங்க வேண்டி இருக்குது. பாபா கேத்தே ஹே. அதுக்கு இந்த பாபா என்ன சொல்லுவாரு, சப்சே ஜாஸ்தி காலி முஜே மிலி. எல்லாரை விட அதிக நிந்தனை எனக்கு தான் கிடைச்சிருக்கு. என்னதான் நிறைய திட்டிருக்காங்க. அப் துமாரி பாரிய, இப்போ உன்னோட டர்ன், நீ வாங்குற டர்ன்றாரு. பிரம்மாக்கோ கப் காலி மிலி நெய்ய. பிரம்மாக்கு ஒருபோதும் திட்டெல்லாம் கிடைச்சதில்ல. அப் பாரி ஆயியே, இப்போ உன்னோட முறை வந்துருச்சு, நீ தான் வாங்கணும்னு சொல்றார் சிவபாபா. பகவான் வாச், மே தும்கோ ஏ ராஜாவோं का ராஜா बनाता हूं. பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆக்குறேன். और कोई शास्त्रों में ये बातें है नहीं. மற்ற சாஸ்திரங்கள்ல இந்த விஷயங்கள் சொல்லப்படல. ஊஞ்சித்தே ஊஞ்ச் பிராப்தி ஹைஹி யஹ். உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராப்தி இதுதான். வாஸ்தவமே குரு தோ ஏக்கியே ஜோ சர்வக்கி சத்கதி கர்த்தே ஹே. உண்மையில குரு அப்படின்னாலே யாரு, எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கறவங்க. பல் ஸ்தாபனா கர்னே வாலே கோ பி குரு கே சக்தே ஹே, பரந்து குரு வஹ் ஜோ சத்கதி தே. படைக்கிறவங்களையும், அதாவது ஸ்தாபனை பண்றவங்களையும் குருன்னு சொல்றாங்க. ஆனால் குரு என்றாலே சத்கதி வழங்கக்கூடியவர். பராத் தோ शिव की ही गाई हुई है और कोई गुरु की नहीं. மன ஊர்வலம்னு சிவனுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, குருவுக்கு சொல்லல. மனுஷோனே फिर शिव और शंकर को मिला दिया. ஆனா மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சிவன் சங்கரரை சேர்த்து சொல்லிட்டாங்க. கஹாவ சூக்யம் வதன்வாசி, கஹாவ மூலு வதன்வாசி. சூட்சும வதனவாசி எங்க, மூல வதனவாசி எங்க. दोनों एक हो कैसे सकते. ரெண்டு பேரும் ஒன்னா எப்படி இருக்க முடியும். ये भक्ति मार्ग में लिख दिया है. இதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் எழுதி வச்சுட்டாங்க. பிரம்மா விஷ்ணு சங்கர் 3 बच्चे ठहरेना. பிரம்மா விஷ்ணு சங்கர் 3 குழந்தைங்க இல்லையா. பிரம்மா पर भी तुम समझा सकते हो. பிரம்மா வச்சும் நீங்க புரிய வைக்கலாம். इनको अडाप्ट किया है तो ये शिव बाबा का बच्चा ठहराना. இவரை தத்தெடுத்திருக்காங்கன்னா அப்ப இவர் சிவ பாபாவுடைய குழந்தை தானே. ஊஞ்சித்தே ஊஞ்சே பாப், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா. பாக்கி ஏஹே உன்கி ரச்சனா, மற்ற எல்லாரும் அவரோட படைப்புகள். கித்னிய சமஜ்னே கி பாத்தே, இதெல்லாம் எவ்வளோ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அச்சா, நல்லது. தாரணைக்கான சாரம், அவினாஷி ज्ञान रत्नों का धंधा कर 21 जन्मों के लिए பத்மாபதம் பாக்யசாலி பன்னா ஹே. அழிவற்ற ஞான ரத்தினங்களின் வியாபாரம் செய்து 21 ஜென்மத்திற்கு பத்மாபதம் பாக்யசாலி ஆகுங்கள். अपनी जांच करनी है, हमारे में कोई आसुरी गुण तो नहीं है. தன்னைத்தானே சோதனை பண்ணணும், எனக்குள்ள எந்த அசுர அவகுணங்கள் இல்லைதானே. हम ऐसा कोई धंधा तो नहीं करते जिससे विकारों की उत्पत्ति हो. அடுத்து எதை சோதனை பண்ணணும், நான் செய்கின்ற தொழில் மூலமா விகாரங்களுடைய உருவாக்கம் ஏற்படுதா, அப்படிப்பட்ட தொழில் நான் செய்யவில்லைதானே. இதை செக் பண்ணணும். 2வது பாயிண்ட், याद की यात्रा में रह सारी सृष्टि को सद्गति में पहुंचाना है. நினைவு யாத்திரையில் இருந்து முழு சிருஷ்டியையும் சத்கதி அடைய வைக்க வேண்டும். एक सद्गुरु बाप की श्रीमत पर चल आप समान बनाने की सेवा करनी है. ஒரு சத்குரு பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து தனக்கு சமம் பிறரை உருவாக்கும் சேவை செய்யுங்கள்.
தியான் ரஹே மாயா கபி கலா ரஹித் ந பனாதே. கவனம் கொடுக்க வேண்டும், மாயா ஒருபோதும் கலைகள் இல்லாத நிலைக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடாது. वरदान बुराई में भी अच्छाई का अनुभव करने वाले निक्षय बुद्धि बेफिकर बादशाह भव. தீயதிலும் நல்லதை அனுபவம் செய்யக்கூடிய நிச்சய புத்தியுடைய கவலையற்ற மகாராஜா பவ. सदा ये स्लोगन याद रहे कि जो हुआ अच्छा है और अच्छा ही होना है. சதா இந்த ஒரு ஸ்லோகன் நினைவு வச்சுக்கோங்க, என்ன நடந்ததோ நன்மைதான் நடந்திருக்கு, நல்லதுதான், இனி நடக்க போறதும் நன்மையாகவே இருக்கும். புராய்க்கோ புராய்க்கே ரூப் में न देखे, தீயத தீய ரூபத்துல பார்க்காதீங்க. लेकिन बुराई में भी अच्छाई का अनुभव करे. ஆனா கெட்டதுலையோ நல்லதை உணருங்க. बुराई से भी अपना पाठ पढ़ ले. தீயதுல இருந்து தன்னுடைய பாடத்தை படிச்சுக்கோங்க. कोई भी बात आए तो क्या होगा ये संकल्प न आए लेकिन फौरन आए कि अच्छा होगा. எந்த ஒரு விஷயம் வந்த உடனே என்னாகுமோ அப்படிப்பட்ட எண்ணம் வரக்கூடாது. உடனே என்ன வரணும், நன்மைதான் நடக்கும். பீத் கயா அச்சா ஹுவா, சரி முடிஞ்சிருச்சா, நல்லது முடிஞ்சிருச்சு. ஜஹா அச்சா ஹே வா சதா பேஃபிகர் பாட்ஷா, எங்க எல்லாமே நல்லா இருக்கு அங்க கவலையற்ற மகாராஜாக்கள். நிக்ஷய் புத்தி கா அர்த் ஹி ஹே பேஃபிகர் பாதுஷா. நிச்சய புத்தினால என்ன அர்த்தம், கவலையற்ற மகாராஜா. ஸ்லோகன் जो स्वयं को व दूसरों को रिकॉर्ड देते हैं उनका रिकॉर्ड सदा ठीक रहता. யார் தனக்கும் மற்றவர்களுக்கும் மரியாதை கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பதிவேடு ரெஜிஸ்டர் சரியானதாக இருக்கும். அவ்யக்த இஷாரா. இன்றைய அவ்யக்த சமிக்கை. சேவையில் வெற்றிக்கான சாதனம் பணிவுத்தன்மை. பணிவாக ஆகி வளைந்து கொடுப்பது சிறியவர்கள் ஆகுவது அல்ல, ஆனால் வெற்றியின் பலன் சம்பன்னமானவர் ஆகுவது. புத்தியில் என்ன ஒரு தீர்மானம் எடுக்கின்றோமோ அது ஸ்ரீமத்துக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும். ஸ்ரீமத்தை தவிர வேறு எதுவும் புத்தியில் வரவே கூடாது. புத்தியில் சதா பாபாவுடைய ஸ்மிருதி இருக்கும்போது இயற்கையாகவே உங்களுடைய நிர்ணயம் சத்தியமானதாகவும் வெற்றிகரமானதாகவுமே இருக்கும். அச்சா. ஓம் சாந்தி.